புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Liquor drinking is injurious to health. என்ன தலை இன்டர்வியூ பண்ணி வேலை கற்றுச்சா இல்லை புட்டுக்குச்சா? ஏன் என் மூஞ்சி சோகமாக வச்சுனுக்கிற? என்னாச்சு? நீ பாட்டுக்கு டம்மான்னு வேலை கற்றுச்சு கீழே கற்றுச்சுன்னு மட்டும் சொல்கிறாத. உனக்காக கஷ்டப்பட்டு 350 ரூபா கொடுத்து சரக்கெல்லாம் பிடிச்சின்னு வந்துக்கிறேன். ஓ என்ன ஆச்சு? ஓ என்ன ஆச்சு சொல்லியா? என்னாச்சு? இது வரைக்கும் நான் 3 வருஷமாக வேலை தேடிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியில் வாட்ச்மேன் வேலையை தவிர எல்லா வேலைக்குமே நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எல்லா வேலைக்கும் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன். HR ரவுண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே நம்பிக்கை தர மாதிரி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலை செக் பண்ணாத நாள் கிடையாது. எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் உடையுது. என் வீட்டில் இருக்கிறவங்க நான் அவ்வளோ நம்புகிறாங்க. அவங்க நம்பிக்கையை அப்படியே ஒரு நாளும் நான் சிதைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு வலிக்குது. என்னை நம்பி இவன் மேலே வந்துடுவான், இவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ நம்புகிறாங்க. எனக்கு ஏன் ஃப்யூச்சர் இப்படி போகுதுன்றதை விட அவங்க என்னை ரொம்ப நம்பி அவங்க ஒரு நம்பிக்கையும் வேலை தேடி அங்கே போகிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், வீட்டுக்கு வர்றப்போ என்னப்பா வேலை கிடைச்சிச்சான்னு கேட்குறப்போ இல்லைம்மா கிடைக்கலன்னு சொல்கிறப்போ அவங்க ரியாக்ஷன் ஒன்றுமே எனக்கு அப்படியே ஊசி இறங்குது எனக்குள்ளே. இந்த வாட்டி போய் அட்டன் பண்ணேன், ஆனாலும் ரிஜெக்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓ இப்போ இதுதான் உனக்கு பிரச்சனையாயா? ஓ தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பசங்களுக்கு இதுதான் பிரச்சனை. டிகிரி முடிச்சுட்டு இங்கே இருக்கிற பாதி பசங்களுக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையா தமிழ்நாட்டில்? இதான் என்னத்துக்கோ நான் டிகிரி முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. எனக்கு பாருயா இன்னும் வேலையே கிடைக்கலையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நான் ஏன் இப்படி அழுதுன்னு இருக்க? இங்கே பாரு, நீ இதெல்லாம் மறக்கிற மாதிரி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பார்த்தியா, இதை போடு. அப்புறம் இதை போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுதோ அதை நாளைக்கு பார்க்கலாம். You are not deserving this place. Better luck next time. மச்சான் நீ ஒரு ஃபெயிலியர்ரா. உன் கூட இருந்தால் நானும் ஃபெயிலியர் ஆகிடுவேன். ஓ என்ன வந்து ஒரு பீரை குடிச்சிட்டு நீ கொடுக்குற அலம்பலுக்கு இது பாரு. ஆச்சு நேற்றே யோசிச்சுட்டு தல. என்ன யோசிச்சிங்க? ஒன்று சாவறது, இன்னொன்று வாழ்கிறது. சாவறது யோசிச்சு பார்த்தாலே கஷ்டமாகுது. வாழ்றது வாழ தான் போகிறேன். ஏன்னா ஒன்று பண்ண போகிறேன். இதுக்கப்புறம்லாம் வேலை தேடிலாம் சுற்ற முடியாது. 10 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு நான் போகணும். நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இல்லீகல் தான், ஆனால் அதை பண்ணுன்னு வச்சுக்கோங்க லைஃபே செட்டில். நான் சொல்கிறேன்.